என்ன நாத்து ஏன் ட்ரெஸ் போட்டிருக்க? இதுதான் போடணும்னு ஆர்டர். அதான். ஆமா, எங்க அவரை காணும்? தெரியல, 3 மணிக்கு பேச போனோம், பேசிட்டு இருக்கோம், இன்னும் வரல. பெரிய கட்டில் இருக்கு, நீங்களே எப்படி கத்துட்டீங்க? சும்மாதான். சரி, கிஃப்ட் எல்லாம் போட்டு பிரிங்க கட்டில் மேல. என்னென்ன வாங்கிருக்க நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். அதுக்காக கட்டில் காலியா விட்டீங்க? சரி சரி, எடுத்துட்டு வரேன். சும்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். கூட இது என்னது? அது எனக்கு இவ்வளவு விடவே மனசு வரல, எனக்கு கூடவே வச்சுக்கணும் போல இருக்கு. ஓ, அவ்வளவு அட்டாச்மெண்ட். அது அண்ணா கொடுத்துருக்கோம், அட்டாச்மெண்ட் இல்லை. அதுக்குள்ளேயே பெரிய அரேஞ்ச் ஆயிட்டீங்க, எனக்கு புரியுது. இல்ல, படம் பார்க்கலான்ட்டு கிஃப்ட் பிடிச்சதுக்கு அப்புறம் படம் பாக்குறதுக்காக செட்டில் ஆயிட்டோம். இன்னைக்கு ஒரு பேய் படம் போட போறீங்க? ஆமாங்க, ப்ளீஸ் களி திட்டாத. அது தொலைங்க. என்ன நாத்து உடனே ஓகே சொல்லிட்டேன்? இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எப்படி இருந்தாலும் தூங்கிடுவோம். அதனால நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனாலதான் சொன்னேன். தூங்குவியா? ஏன் தூங்கி போடணும், அவ்வளவுதான். இப்பவே கண்ணு சுக்குது, விளையாடாதீங்க. நீ விளையாடாத, என் போட்டு சொல்லிட்டேன். மணி ட்ரெஸ் மாட்டிட்டேன். இந்த ட்ரெஸ்ல இருக்கணும் நீங்க. பரவாயில்ல, அந்த ட்ரெஸ் நல்லாதான் இருந்துச்சு. கேட்டுக்கணும், காசுல இருக்காங்க. ஆமா, இது ஒரு ஆள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேண்டாம், ஓடிட்டு சரி, நீ மாத்திட்டு வர, நான் போய் மாத்திட்டு வரேன். போயிட்டு அத பண்ணு. வந்து கிஃப்ட் பிரிவு, எல்லாரும் கிஃப்ட் பார்க்க தான் ஆர்வமா இருக்காங்க. ஓகே ஓகே, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நீ பேசிட்டு வரேன். இப்போ என்னம்மா, என்ன ஒழுங்கா அந்த மம்மி தூக்கி கூப்பிட்டு அப்படிதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அதை பத்தி கோவத்துல பக்கத்துல உட்காருங்க. பிடிவாதம் இருக்கு, சரி வாங்க. போதுமா? சீக்கிரம் பிரிங்கப்பா, என்ன கிஃப்ட் ஆர்வமா இருக்கு. என் கையில இல்ல, பிரிக்க வேண்டிய ஒரு கையில இருக்கு. வேண்டாம், என் தங்கச்சி நசிச்சுதான் உட்காருவியோ? சரி சரி, பிரிங்க. 8 வருஷம் கிஃப்ட பார்க்க கூட எனக்கு ஆர்வமா இருக்கு, ஒரு கிஃப்ட கூட காட்டியே. பிரிச்சிருவோம். ஏன் சேர்ந்து தள்ளி எல்லாம் உட்கார மாட்டேன்? அதெல்லாம் மாட்டேன், என் பொண்டாட்டி பிடிச்சிட்டு உட்காருவேன். ஒரு சிங்காட்டு தள்ளி பக்கத்துல இருக்க குடிக்கல. என்கிட்ட அட்டி வாங்க போறீங்க? தள்ளி தானே இருக்கு, இங்கதான் இப்ப நாலு இருக்குங்க, அப்புறம் என்ன? இருந்தாலும் வேண்டாமே, இந்த ட்ரெஸ் சுத்தக்கூடாதுன்னு இருக்கேன், அப்படியே அமைதியா இருந்தேன். சொல்லுங்க, கிஃப்ட பிரிங்க. ஆனா கொடுத்து கிஃப்ட பிரிங்க. சூப்பர்டா, ஷூவா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது எப்படா அவன் உனக்கு வாங்கி தரேன், நான் உனக்கு வாங்கி தரேன். அப்பதான் எக்ஸ்சேஞ்சா மாத்தி போட்டுக்க முடியும். அதான் உங்க பிளான். ரைட்டா? ரெண்டுக்கும் சரி, காடுங்க கேடு. முன்னாடி பண்றது ஒண்ணு பேசு, ஒண்ணுமே பேசு. அண்ணோட கிஃப்ட் இது நல்லா இருக்கு, டை கலெக்ஷன் செம சூப்பரு. நல்லா இருக்குல்ல, பின்னோட இருக்கு. அப்ப இந்த ஆஃபீஸ்ல நமக்கு டை வாங்குற பிரச்சனை இல்லை. ஆமாண்டா. கொஞ்சம் பிஸ்னாரிங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? என்னவோ சரி, ஒன்னு 2 பேரும் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இவங்களுக்கு நம்ம தான் வாங்கி தரணும். இவங்களுக்கு செஞ்சுக்கவே மாட்டாங்க. தெரிஞ்சுக்கணும் தானே. ஆமா ஆமா, வச்சுட்டேன் வச்சுட்டேன். நல்லா இருக்குது, பர்சன் பெல்ட்டும் சூப்பரா இருக்கு. பர்சனுக்கு பெல்ட் உனக்கா? இவருக்கும் தனியா வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படிதான் ஒரு நாள் அந்த பஸ் அவங்க கிட்ட இருக்கும், இவங்க கிட்ட இருக்கும் பெல்ட்டும். அவ்வளவுதான். அவங்க எனக்கு அனுப்பிட்டது. எது ஒருத்தனை வாங்கி கொடுத்தாலும் இன்னொருத்த ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுவான். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ்டா, நிஜமாவே நல்லா இருக்கு. வெல்கம் ப்ரோ. அப்புறம் இது நம்மளோட பிரகுவோட கிஃப்ட், பிரவீனோட கிஃப்ட். ஓகேவா? ஓகே ஓகே. தேங்க்ஸ்டா, நல்லா இருக்கு. இந்த ஷர்ட் ஒரு மாதிரி சாஃப்டா நல்லா இருக்கு. ஓகே, டேர் அப்படியே எந்தில் வச்சிரு. இது கூட இது நல்லா இருக்கு. சரி, என் பொண்டாட்டி கிஃப்ட் என்ன? வரும், வெயிட் பண்ணுங்க. இது இந்த வருஷத்தோட பர்த்டே கிஃப்ட். அவங்க தங்க வச்சுட்டாங்க.
ஆமா, அந்த வாட்ச் தான். அதான் நான் வேண்டாம் சொன்னீங்க, அப்புறம் நீங்க வாங்கினா? இங்க என் மேல இந்த கோவத்துல வேணாம்னு சொன்னீங்க. உங்களுக்கு அந்த வாட்ச் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வாங்கினேன். அது எப்படி வாங்கினா? அதெல்லாம் அப்படிதான் வாங்கணும். எப்படி வாங்கினா சொல்லு, சொல்லு கட்டட்டும். நான் தான் கையில கொஞ்சம் கேஷ் இருக்கு சொன்னேன்ல, அந்த கேஷை வச்சு வாங்கினேன். கொஞ்சம் லேட்டா ஏன் வந்தேன்னு கேட்டீங்களே வெளியே, இதை வாங்கிட்டு அன்னைக்கிட்ட நைஸா கொடுத்துட்டு வந்தேன். அதான் லேட்டு. ஒண்ணு, உண்மையே சொல்லுங்க, இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சது தானே? ஆமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப நீங்க செலக்ட் பண்ண, அது எப்படி எனக்கு பிடிக்கும் போகும்? இந்த மாதிரி அந்த கோவத்துல தானே வேணும்னு சொன்னீங்க. நான் இதுக்கிட்ட வேணாம்னு சொன்னேன், அதனால வருத்தத்தையும் வேணாம்னு சொன்னேன். அதுக்குதான் இப்படி பண்ணேன். சரி. ஒன்னும் இல்லை, என் வாட்ச் ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல, கிளம்புங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மூட் அவுட் ஆகாத. நான் மூட் அவுட் ஆகல. அடுத்த கிஃப்ட் தெரியும். என்னடி உங்களுக்கு அப்ப இருக்கு? அதெல்லாம் அப்படித்தான். என்ன இதுக்கும் படிதான். ஹாப்பி பர்த்டே வீரா. இல்லைன்னா உங்களுக்கு அதான், ever since you come into my life, you made it so complete. Love. Happy birthday. ஜெகா, இது வெட்டிங் சொல்லுங்க. என் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதைதான் போட்டேன். அப்புறம் இதுல என்ன இது இருக்கு? Falling in love with you, the only word I love ever enjoyed. Happy birthday, love. Love you, அத்தா. இந்த நாட்டு வேர்டிங்ஸ் எல்லாம் சும்மா தெரிக்கிறது. ஏன் ஏன் இப்படி ஜெகா, ஏன் பிளஸ் வயசுல இதெல்லாம் கேக்குறீங்க? ஆமா, அடுத்த கிஃப்ட்டுக்கு போயிடலாம். போதும். இது நல்லா இருக்கு. ஆனா இது மாதிரி ஒரு வாட்டியும் தந்ததில்லை. ஆனா போட்டோ கொஞ்சம் குறைவு. ஏங்க நீங்க ரசிக்காம எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. என்ன ஹார்ட் இல்லது பெருசா இருக்கு போல. படி ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்களே படிங்க. இது நம்ம நாளைக்கு காசு போடுறேன் ப்ளீஸ். வேண்டாம், நீங்க நோட்டுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்களே படிச்சிருங்க. நீங்க படிக்கிறீங்களா, நான் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் ஒழுங்கா படிங்க. சரி, வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ்ங்க, அப்புறமா தனியா படிச்சு கட்டுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாட்டிக்கு பொண்டாட்டி நேரம் வைக்கப்பட்ட இன்னொரு குவாய்ஸ்ட் கேட்கும் போது வேண்டாம். சரி, படிக்கிறேன். நான் படிக்கல. கேட்கிறது. அது கண்ணை மூடிட்டு ஒரு பேராகிராஃப் படிக்கணும் படிச்சு விட்டு ஏன் இவ்வளவு டீட்டெயில் கொடுத்தா எனக்கே அதுல என்ன இருக்குன்னு ஆர்வம் தாங்க. என்ன வெறுப்பேட்டு அதை படிச்சிருந்தேன். ஓகே ஓகே, படிக்கிறேன். டு மை லவ், ஐ லவ் யூ. படிச்சிருநாத்து ப்ளீஸ். For not only who you are, but for who I am when I am with you. Thank you for loving me unconditionally. விடாத படின. Your love makes me stronger every day. Please, I will be forever yours and only yours. I love you. விட்டு கோபி கட்டிட்டேன். என்ன அதான் நானே படிக்கிறேன். டு மை லவ், ஐ லவ் யூ for not only who you are, but for who I am when I am with you. Thank you for loving me unconditionally. Your love makes me stronger every day. I will forever yours and only yours. I love you. எங்க இருந்து போய் இந்த மாதிரி வேர்டிங் சொல்லிக்கிறோம். யாரு போய் அடங்குங்க. சரியா அதான் எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா படிக்க சொன்னா படிக்க சொல்லி, ஆனா நீங்க கேட்க வைக்கும்போது நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த பிடிக்கணுமா வேண்டாமா? பிரிங்க. இதுக்கு பட்டம் கூப்பிட்டு வரணும் தொகுதி. பரவாயில்லையே, பரவாயில்ல, நம்ம கிஃப்ட் கேட்கலாமா?
இல்லைன்னு எழுதியிருக்கு. படிக்கிறது வந்து நீங்களே படிங்க, எனக்கு விருப்பம். சரி சரி, நானே மனசுக்குள்ள படிச்சுக்கிறேன். பெஸ்ட் ஹஸ்பண்ட் ட்ராஃபி எல்லாம் கிடைக்கிறது போல. வேர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு தான் ட்ராஃபி கொடுத்துருக்கணும். தப்பா கொடுத்துட்டாங்களோ? என்ன, உனக்கு ஒதுக்கிக்குதோ, உடம்பு ரொம்ப ஊறுதோ? இது என்ன கிஃப்ட்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மத்ததெல்லாம் எப்படி? இது லவர்ஸ் டே கிஃப்ட் தானே, அதுக்கு எதுக்கு எடுத்துட்டு வரலாம், அது எடுத்துட்டு வரல. கையில gift இருக்கு. வீட்டுல இருக்கு. உங்க பர்த்டே கிஃப்ட் இதுதான். gift உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, இது நம்ம நாட்டு gift இல்ல, அதனால தெரியும். உனக்கு gift இல்லைன்னா பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். ஆமா ஆமா, இதெல்லாம் எப்படிதான் இவன் யோசிக்கிறான்னு தெரியாது. ஆனா வாங்கியிருக்கா. என்ன செய்யறது புரியல. ஒயிட் கலர்ல யானையா, அது எப்படி? இதெல்லாம் உங்க பிசினஸ்க்காக அக்கீச்சா மாதிரி. ஓ, புரியல. ஆமா, அது என்ன வெள்ளையான இது? ஒரு கதையை சொல்லுங்க, இது பேர் கதை வச்சுக்கணும் தெரியுது. அந்த கதை என்ன தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேளுங்க. ஒரு மனுஷன் படிக்க போனா அந்த மனுஷன் என்ன வேலை வாங்கியிருக்கான்னு பாருங்க. ஆமா ஆமா, இதுக்கு நான் கூட சப்போர்ட் பண்றேன். அப்படி உங்க ஃபேமிலின்றதுனால பதறதோ? உங்க ஃபேமிலியா? அப்படின்னா ரவினோட அண்ணா சைனாக்கு போனாரு, அவர்கிட்டதான் இதெல்லாம் வாங்க வச்சது, அதனால மேடம் அப்படி சொல்றாங்க. நாட்டுக்கு போனா ஒரு ஹெல்ப் நம்ம வாங்கி தரது, இதெல்லாம் ஒரு மைனதான் இருந்தாலும் மூத்தாருன்னு எவ்வளவு ஃபீல் பண்றேன். நாட்டுக்கு போனா ஒரு கடையை சொல்லி அந்த கடையில அப்படி இருக்கும் வாங்கிட்டு வருவாங்க. ஆர்டர் பண்ண வச்சு 1.5 வருஷம் கழிச்சு கையில கிடைக்கிற மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. என்ன ரோடி சொல்ற? அவளே சொல்லுவா. என்ன இது 1 வருஷம் கதை புரியல. அந்த 3 எலிஃபேண்ட்டும் யானை தந்தத்துல பண்ண எலிஃபேண்ட் நம்ம ஊர்ல இது சட்டப்படி தப்பு. ஆனா அந்த ஊர்ல இது சரி. அதே மாதிரி உடனே எல்லாம் கிடைக்காது. நம்ம ஆர்டர் பண்ணி வச்சோம்னா செத்து அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம கொடுப்பாங்க, அதுக்குள்ள கிடைச்சா கிடைக்கும். அது மாதிரி அதே மாதிரி ஒரு யானை செத்தது அதோட தந்தத்துல பண்ணது, அப்படி கிடைச்சதுதான் அந்த 3. ஓகேவா? போடுற அந்த டிசைன் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி. நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல கடை வச்சிருக்காங்க அது மாதிரி அவங்களோட பணம் புழக்கம் இருக்கிற இடத்துல வைக்கணும். அந்த லாக்கர் ஒரு எம்டிஓ இல்ல ஒரு ஓனர் உட்கார பிளேஸ்ல ஒண்ணு வைக்கணும். அந்த மாதிரி வைக்கிறதுக்காக அது. அதான் ஒண்ணு உங்க ரூம்ல வைப்பீங்க, ஒன்னு அங்க ரூம்ல வைப்பீங்க, ஒன்னு லாக்கர்ல வைப்பீங்க. 3 யானை. ஓகேவா? அப்போ உங்க அண்ணன் பார்க்கும்போது எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கு. ஆமா, இந்த 3ல 2 நீங்க எடுத்துக்கோங்க, இன்னொன்னு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. தெரியாது, என்கிட்ட கொடுத்தது பூவாடி. நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கேட்டுமே அப்படிதான், ஜாப்பனீஸோட அவங்களோட காட் மாதிரி. சோ இது அந்த கோயில்ல வச்சு ப்ரே பண்ணி வர வச்சது. அவங்க சைனால இருந்து ஜப்பானுக்கு டூர் போகும்போது இத அவங்க அண்ணன் விட்டு வாங்க வச்சது. அதே மாதிரி லாஃபிங் புத்தா சைனால வாங்க வச்சது. அதுவுமே அந்த கோயில்ல வச்சு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சில கணக்கு இருக்கு, அத்தனை நாள் பூஜை பண்ணி வந்தது அது. அதுவுமே நீங்க லாக்கர்ல வைக்கலாம். உங்களுக்கு எங்க பணம் வேணும் என்ன வேணும் தோன்றோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது உங்க பிசினஸ்க்காக வாங்குது. இந்த பொருள் கிடைக்க எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு, அதனாலதான் என்ன அப்படி ஓட்டுறாங்க. ஓ, இது ஆர்டர் பண்ணி அவர் கையில கிடைக்கிறது 2 வருஷம் ஆச்சு. ஆமா ஆமா, இருந்தாலும் அது ஒரு பொருளுக்கு வருஷக்கணக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றல. பரவாயில்ல, உங்களுக்காக பண்றத நான் எதுவுமே பெருசா யோசிக்க மாட்டேன். சரி, இதுல எடுத்து வச்சுட்டு வரவா? தள்ளி போட்டுக்கிது. நீங்க ஏன் கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி போறேன். பண்றதுன்னு வச்சுட்டா பர்த்டே முடிஞ்சிடுச்சு. சரி சரி சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, போதுமா? இருக்கு 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 இருக்குமா? சரி பாய், நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன், நீ வெயிட் பண்ணு. அங்க ட்ரால வச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு நாளைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். ஒரு டே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வேண்டாம், படத்துக்குள்ள நீங்க படத்தை போட்டு வைங்க. தானே, படத்தை பாக்கலன்னா இன்னும் அத்தை நீதான் பாத்துக்கலாம், திட்ட மாட்டேன்னு. பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க, ஒன்றும் சொல்லல. நான் வச்சுட்டேன், நான் போய் படம் பார்க்க போறேன். இதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணாது. இப்படி போடி, நானும் தூங்க போறேன். எனக்கு தூக்கம் வருதுக்கா, நான் தூங்க போறேன். விடுங்க.
என்ன படுத்துட்டீங்க? அதுக்கு என்னட்டு நானும் பக்கத்துல படுப்பேன். நீ தூங்கக்கூடாதுன்றதுனால இப்படி கொடுத்தேன். இது உட்காந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப டூ மச்மா, ரொம்ப டூ மச். யாரெல்லாம் வாங்கி தந்தாட்டி சரி கொடுக்க கொடு. முடியாது. கொடுத்துரு அப்படி வந்து வச்சுட்டேன். அடிப்பீங்க. ரெடி பண்ணி சொல்லிட்டேன். கொடுக்க முடியாதுன்னா முடியாதுதான். அதை சேர்த்துக்கிறேன். வெயில் படத்துக்கு யாராவது இப்படி கட்டுவாங்களா? அது எனக்கு அதுல கத்திருங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. ஒண்ணுல நீங்க படத்தை பாருங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க. தரேன், தயவு செய்து விட்டுருங்க. வாங்க தந்துருக்கீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. முடியலங்க, கத்திடுவாங்க. போனா அது ஒண்ணும் இல்ல, நீங்க படத்தை பாருங்க தயவு செஞ்சு. நான் ஏதாவது ஒண்ணும் இல்ல. சாரி நாத்து, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் படத்தை பாருங்க. இந்த சவுண்ட் கேட்டாலும் கண்டுக்க வேண்டாம், வாங்க. இல்ல நீ இப்படி இருங்க. என்ன சாரி பாய், நாங்க படத்தை பார்க்கணும், பிஸியா இருக்கோம். நாங்க ஓடிட்டீங்க. சரிம்மா, நான் தரேன் தயவு கொண்டு வேண்டாம். முடியலமா இப்படி அந்த பொண்ணு கழிச்சாலும் அப்படி பண்ற கடிக்கிற நேரத்துல இருக்குல்ல. கிட்ட இருக்க பர்மிஷன் வாங்கினாங்க. அப்புறம் என்ன சட்டி கலவே இல்லையா? அதெல்லாம் இருக்காது, தம்பி இருக்காது. தர ஒண்ணு போதாங்க. நீங்கன்னா வேணுமா அதான் போகுது. கட்டாம மீடியா இருக்குங்க. ஏன் கட்டணும்? கடிச்சா கட்ட மாட்டாங்களா? ஏன் தப்பிப்பா தடுங்க, ஓடிடுங்க. நீங்க சொல்லிட்டேன். நெருக்கிடுங்க, ஒழுங்கா இங்கே இருந்துருங்க. அப்பதான் கேட்டான். மிரட்டி வாங்குறது நீங்கதான். இந்த உலகத்திலேயே யாரும் குழந்தைகிட்ட மிரட்டி வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டா தரணும், தரலாம். இப்படிதான் இப்ப தெரியா நான் வேலை பார்க்குவோம். தரேன். இது ரெண்டுத்துக்கு தான் நான் பேசிட்டு இருந்தேன். நான் பள்ளி விருப்ப தர போதும். உங்ககிட்ட கேன்சல் தாண்டி நான் பண்ற தப்பு. இதுக்கு வேண்டாம், விட்டுங்க. முடியாது பொண்டாட்டி, முடியாது, முடியவே முடியாது. சரி போதும், விடுங்க. மாட்டேன். போதும். நீங்க படம் பார்க்கலையா? அதை விட சேனமாக நிறைய இருக்கு. நம்மகிட்ட பேசுறது விருப்பத்தீங்க. அதுக்கான இது உண்டு. கொடுத்தேன். அதுக்கு அதுவா கொடுத்துரு. இது இது போதும். நீங்க கம்மியா தானே பேசுனீங்க, அப்புறம் என்ன? நான் இந்த காலை வச்சுக்கூடாதா? வச்சுக்கூடாது, வச்சுக்கோங்க. ஆனா நான் இருக்கும்போது அது கிட்ட இருக்கக்கூடாது. புரியல. நீங்க இல்லாத டைம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் தெரியாது. நான் இருந்தா நான் தான், அது கிடையாது. அதுவும் இதே மாதிரி பக்கத்துல இதே மாதிரி பக்கத்துல இருக்கட்டுமே. எனக்கு அது பிரிவது ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரிதான் கேட்காதீங்க. நீங்க வேற, அது வேற. கூட பேசப்படுறேன். ஆனா அது கூட பேசப்படுறீங்க. சோதிக்காதீங்க. அது பக்கத்துல தான் இருக்கணும். நான் இருந்தாலும் தொடலாம் கூட பக்கத்துல வச்சுக்கோ, பார்த்துக்கோ, அவ்வளவுதான். அது போதும். தேங்க்யூ. புருஷா இந்த கவிதைலாம் புருஷனோட பேச கை சட்டமா பிச்சிடலாம். ஆமா, என்ன கண்டிஷன் அது? எனக்கு என் கையில தடுக்கக்கூடாது. அது என்ன வேணா பண்ணும், புரிஞ்சுட்டா? தேடா பிச்சிடும். நான் பேசணும், அவன்கிட்ட பேச மாட்டேன். ஏதா பேசுங்க, மாட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த கண்டிஷனை போட்டு சரிங்க, அவ்வளவுதான். சரி, நான் வெளியே உட்காந்து பண்ணுறேன். ஒரு டைம் இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டேன். பொண்டாட்டி மொத்தத்தை தர மாட்டேன். எது எப்படி பண்ணா நான் பண்ணுறேன். ஒன்றும்
பண்ணலப்பா, ஒண்ணும் பண்ணல. நீங்க எதனா பண்ணிட்டு போங்க. உங்ககிட்ட முடியல. இதையே சொல்லி 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 எனக்கு வெறுப்பேத்துறீங்க. ஏதாச்சும் தேடி வாங்கி அங்கிள். உங்க கண்ணுல நான் பார்த்தேன், அது பிடிச்சிருக்குன்னு. அதான் சரி, எனக்கு திருப்பி நாலு வந்து கல்யாணம் மறுபடியும் அந்த பெற்றோர்கள் பக்கத்துல விட மாட்டாரு. எல்லாம் பண்ணிக்குவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல விடாம இருக்கேன். ஆனா நம்ம முன்னாடி இருக்க மாட்டாரு. சரி சரி, இன்னைக்கு வரை எல்லாமே இருக்கு. போதுமா? நிஜமா சென்னையில கூட இது போய் அப்புறம் அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க மாற மாட்டேன். இன்னையில கூட. ஆனா நம்ம ரூம்ல மட்டும்தான். மற்றபடி யாரையும் எதிர்பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? பரவாயில்ல, நான் ரொம்ப மட்டும் கூட போதும். உங்க கூட எவ்வளவு நேரம் வேணா பேசணும். ஆனா வெளியே வேண்டாம் ப்ளீஸ். உங்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு இல்லை. ஆனா ரூம்ல இருக்க மாதிரி இருக்க மாட்டேன். ஓகேவா? பரவாயில்ல, வந்து வெளியே விட்டாத முடியும். நீங்க இருக்கு அப்புறம் சொன்னீங்க, புரியல. நான் சொல்லலையே. காடு ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ பேசினேன், அதானே? சேச்சா இல்லையே. நிஜமா நீங்க எனக்கு ஹாப்பியா இருந்தீங்க? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதா? இந்த கண்ணு. இருக்கக்கூடாதுன்னு சொன்னால சரி, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சி